நேற்றைய தினம் சில இஸ்லாமியர்கள் கூட இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடினார்கள். பெற்றோர்கள்லாம் எப்படி பிற மதத்தை சார்ந்தவர்கள் வெடிவெடித்து அந்த நாளை சந்தோஷமாக கொண்டாடுகிறார்களோ, அதே போன்று நம்மளுடைய பையனு வெடிவெடிச்சா சந்தோஷமா இருப்பான்னு சொல்லிட்டு கையில காசு கொடுத்து விடுறாங்க. அவன் வெடிக்கடையில போயிட்டு பெட்டி பெட்டியா வெளியே வாங்கிட்டு வந்துட்டு அவன் வெடிக்கிறான். அவன் வெடிக்கிறனால அவனுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? அவனுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறானா, அல்லது அவனுக்கு நன்மையை கொடுக்கறானா, அல்லது சொர்க்கத்தை வாக்களிப்பானா? கிடையாது. அவன் கீழே இருந்து பத்த வைக்கிறான், மேல போயிட்டு வெடிக்குது, ஒரே ஒரு சத்தம், கொஞ்சம் புகை. இதனால அடுத்தவங்களுடைய வயிறு நிறைஞ்சிருமா? கிடையாது. இந்த வெடியினால மக்களுக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்குன்னு பாருங்களேன். அந்த வெடியின் மூலம் வரக்கூடிய சத்தத்தினால் சிலருக்கு பாதிப்பு, புகையினால் சிலருக்கு பாதிப்பு, குப்பையினால் சில பாதிப்பு. இவ்வளவு பாவமான ஒரு காரியத்தை பெற்றோர்கள் எப்படி தைரியமா சொல்லி கொடுக்குறாங்க? தம்பி, கை நடுங்காம விடிய பத்த வைப்பா, இப்படி கை நடுங்காம விடிய பத்த வைப்பான்னு சொல்லி கொடுக்கறதை விட, கையில ஒரு 10 ரூபாய் கொடுத்து, இந்தாப்பா ஒரு 10 ரூபாய் குடி, வீட்டு வாசல்ல 2 ஏழைகள் இருக்கிறாங்க பாரு, அவங்கள்ட்ட போயிட்டு குடி, நீயும் பெரிய பையனா ஆனா அதிகமா சம்பாதிச்சு அவங்களுக்கு கொடுன்னு தன்னுடைய பொருளாதாரத்தை வீணுவரையும் செய்வது எப்படி என்று சொல்லிக் கொடுப்பதை விட, அல்லாஹ் சொன்ன வழியில் செலவு செய்வது எப்படின்னு சொல்லி கொடுத்தால் இந்த உலகத்தில் நம்மை விட ஒரு மிகச் சிறந்த பெற்றோர்கள் யாரும் இருக்க முடியாது.